முஸ்பாத்தி சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம்டா, அண்மையில் பாராளுமன்ற உறுப்பினரும் வைத்தியருமான ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் தன்னுடைய வலையொலியில் ஒரு காணொலியை ஏற்றுக்கின்றார். அந்த காணொலி அவர் பதிவு செஞ்சதுக்கான நோக்கம் என்ன என்றால், த டெய்லி மிரர் என்கின்ற ஒரு பத்திரிகையில் வந்த ஒரு கட்டுரை, செய்தி கட்டுரை சம்பந்தமான ஒரு விளக்கத்தை கொடுப்பதற்கு தான் அவர் அந்த விடயத்தில், அதாவது அந்த காணொலியை போடுவதற்கான அல்லது பதிவு செய்வதற்கான நோக்கமாக இருந்தது. அதில் டிபிஎஸ் ஜெயராஜ் என்கின்ற ஒருவர் எழுதியிருந்த அந்த கட்டுரை சம்பந்தமாகத்தான் அவர் தன்னுடைய தமிழ் சம்பந்தமாக அதை மொழிபெயர்த்து அப்படியே தமிழ்லையும் அதை தன்னுடைய மொழி நடையிலையும் பேசியிருந்தார். அதில் அது சம்பந்தமான விளக்கங்கள் சிலவற்றையும் கொடுத்திருந்தார். அந்த கட்டுரை சம்பந்தமான விளக்கங்கள் சிலவற்றையும் அந்த காணொலியில் தெரிவித்திருந்தார். அது தொடர்பான காணொலியாகத்தான் இது இருக்க போன்றது. அதில் குறிப்பாக அந்த காணொலியின் ஆரம்பத்தில் அவர் என்ன விஷயத்தோடு ஆரம்பிக்கிறார் என்றால், முதலாவது இந்த கட்டுரையின் விளக்கத்தை அவர் கொடுக்கல. காணொலி ஆரம்பத்தில் இந்த ஏற்கனவே நாங்கள் ஒரு காணொலி என்று பதிவு செய்திருப்போம், சுமந்திரன் அவர்கள் தன்னுடைய முகவலி புத்தக காணொலி ஒன்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார். என்ன விஷயம் என்று பார்த்தீங்கன்னா, வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா வைத்தியரானதுக்கு தான் எடுத்து நடத்தின அந்த நீதிமன்ற வழக்கு தான் காரணம் என்கின்ற விஷயத்தை தெரிவித்திருந்தார். அது சம்பந்தமாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய விமர்சனத்தை முன்வந்தார். அப்படி இல்லை, ஏற்கனவே நான் பல் வைத்திய நிபுணராக வந்திருப்பேன், அவர் வழக்கு நடத்தாவிட்டாலும் கூட, ஆகவே நான் வைத்தியராக வந்திருப்பேன் என்றபடியே பொருளை பேசியிருந்தார். அதற்கு சுமந்திரன் அவர்களும் ஒரு விஷயத்தை திருப்பி அதற்கான ஒரு விளக்கத்தை அளித்திருந்தார். நான் அர்ச்சுனா ராமநாதன் வந்தது என்னால் என்று சொல்லல, அர்ச்சுனா ராமநாதன் போன்றவர் வைத்தியர்கள் வருவதற்கான காரணம், வைத்தியத்துறைக்கு வருவதற்கான காரணம் அந்த குறிப்பிட்ட வழக்குத்தான் என்கிற விஷயத்தை சுமந்திரன் அவர்கள் பதிலளித்திருந்தார். அப்போ இப்படி அவர்களுக்கான ஒரு மோதல் ஒன்று அல்லது ஒரு கருத்து முரண்பாடுகள் தொடர்ந்து நடந்த வண்ணமே இருந்தன. அப்போ அந்த விஷயத்தை அவர் சொல்கிறார். அப்போ அதை மென்ஷன் பண்ணிவிட்டு அவர் அதை பதிவு செஞ்சுட்டு அவர் என்ன விஷயத்தை சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இதில் சுமந்திரன் அவர்கள் இப்படி அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை இப்படி எடுத்து கையதற்கான காரணம் என்னவாக இருக்கலாம் என்றால், ஒரு குறிப்பிட்ட விடயத்தில், அதாவது அணையா விளக்கு போராட்டம் சம்பந்த விஷயத்தில் ஸ்ரீதரன் அவர்களை விமர்சித்து நான் ஒரு காணொலி ஒன்று போட்டுப்பேன். அது சம்பந்தம், அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீதரன் அவர்களால் தான் அந்த போராட்டம் குழம்பினது. அவர் சில கட்ட பஞ்சாயத்து, சில கந்துவட்டிக்காரர்களை வைத்து கொண்டு அந்த போராட்டத்தை குழப்பும் விதமாக முயற்சித்தார் என்ற விஷயத்தை நான் ஏற்கனவே என்னோட வலையொலி காணொலியில் போட்டிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் அது சம்பந்தமான ஒரு நிலைப்பாட்டில் தான் இருந்ததாகவும், அதற்கு ஆதரவு தெரிவிக்கின்ற விதமாகவும் தான் சுமந்திரன் அவர்கள் இப்படியான ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கலாம் என்கிற விஷயத்தை யார் சொல்கிறாருண்டா, அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தனக்கு ஒரு ஆதரவு தெரிவிக்கும் முகமாக அவர் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கலாம். இப்படி தெரிவித்தால் அர்ச்சுனா ராமநாதனுடைய ஆதரவை பெற்றுக்கொள்ளலாம் என்றோ அல்லது வேறு ஏதாவது விடயங்களுக்காகவோ அரசியல் காரணங்களுக்காகவோ அவர் இவ்வாறான ஒரு விடயத்தை செஞ்சிருக்கலாம் என்று யார் சொல்கிறாருண்டா, அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அந்த வலைவலி காணொலியில் சொல்கிறார். இருந்தாலும் அவரால் அது இயலாமல் போய்விட்டது சுமந்திரன் அவர்களால் என்ற விஷயத்தை சொல்லிட்டு அடுத்ததாக நேரடியாகவே அந்த விடயத்துக்கு வாரார். என்ன விஷயம் என்று பார்த்தீங்கன்னா, அந்த குறிப்பிட்ட கட்டுரை பதிவு சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது அவர் தொடர்ந்து பேசுகின்றார். உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்த காமினி அமரசேகரை ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறார். உச்ச நீதிமன்றத்தில் எங்களுக்கு நீதிபதியாக இருக்கிற போது வெளியிலிருந்து வார அழுத்தங்களால், வெளியிலிருந்து வார பிரச்சனைகளால் எந்த ஒரு பிரச்சனைகளும் எங்களுக்கு ஏற்படுவதில்லை. ஆனால் உள்ளே இருக்கிற ஆக்களால் தான் எங்களுக்கு தொடர்ந்துமே பிரச்சனை. உள்ளே இருக்கிற அந்த சிஸ்டம், அந்த கட்டமைப்பில் இருக்கிற விடயங்களால் தான் எங்களுக்கு பிரச்சனை தொடர்ந்துமே வந்து கொண்டிருக்கும் என்கிற விஷய பொருளில் அவர் பேசியிருந்தார். அப்போ அவர் பேசின சம்பந்தமாக அவர் ஒரு விடயத்தை குறிப்பிட்டு திருப்பி நேரடியாகவே இந்த விஷயத்துக்கு வர, தமிழரசு கட்சிக்குள்ளே இருக்கிற இந்த உட்கட்சி பிரச்சனையால் தான் தமிழரசு கட்சி இன்றைக்கு உடைந்து போயிருக்கிறதுக்கான காரணமாக அமைந்திருக்கின்றது. இன்றும் கூட அர்ச்சுனா ராமநாதன் போன்றவர்கள் உள்ள வருவதற்கு, அதாவது அர்ச்சுனா ராமநாதன் போன்ற போராட்ட மனநிலை கொண்டவர்கள் உள்ள வருவதற்கான காரணம் இந்த சுமந்திரன் போன்றவர்களான இந்த செயற்பாடுகள் தான் என்கிற விடயப்பிறப்பில் அந்த கட்டுரை அமைந்திருப்பதாக அவர் அதில் சொல்லியிருக்கின்றார். அதில் 2020 ஆண்டு காலப்பகுதியில் நடந்த இந்த பாராளுமன்ற தேர்தல் முடிவுகளில் 2020 காலப்பகுதியில் ஸ்ரீதரன் சுமந்திரன் இருவருமே பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள். அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அந்த பதவியில் இருந்திருந்தார்கள். அதற்கு பிறகான காலப்பகுதியில் 2024 தலைவர் தெரிவு இடம்பெறுகின்றது. அது எல்லாருக்குமே தெரிஞ்சுவிடும். தமிழரசு கட்சியினுடைய தலைவர் தெரிவு இடம்பெறுவதில் இருந்து தான் தமிழரசு கட்சியில் இருந்த மிகப்பெரிய பிரச்சனையே வெளியில் வந்தது. குறிப்பாக இந்த சுமந்திரன் ஸ்ரீதரன் போர் முன்னைய காலகட்டங்களில் அது ஒரு பனிப்போராகவோ அல்லது அவர்களுக்கு உள்ளே இருந்த போராகவோ வெளியில் தெரியாத போராகவோ இருந்திருக்கலாம். ஆனால் இந்த போர் வெளியில் வர்றதுக்கு மிக பிரதான காரணமாகவும் இந்த பொது வழியில் இது பேசப்படுறதுக்கு ஒரு காரணமாகவும் அமைந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த
தலைவர் தெரிவு தான். 2024ஆம் ஆண்டு தலைவர் தெரிவு இடம்பெறுகின்றது. அதில் 330 வாக்களுக்கு மேலே வருகின்றது. அதில் கிட்டத்தட்ட 40 வாக்களால் வந்து ஸ்ரீதரன் அவர்கள் வெற்றி பெறுகின்றார். அந்த வெற்றியை தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஒருவர் வழக்கு போடுகின்றார். அது ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இதில் வந்து மத்திய செயற்குழுவில் இல்லாத பலரும் இதில் இருந்திருந்தார்கள். ஆகவே அதிகமான நபர்களை கொண்டு இந்த தெரிவு இடம்பெற்றிருக்கிறது. ஆகவே இது வந்து உடனடியாக இந்த தலைவர் பதவி வந்து மீண்டும் நடத்தப்பட வேண்டும் என்கிற பொருள்பட அந்த விஷயம் வந்து இப்போ தெரிவு செய்யப்பட்ட தலைவர் வந்து தொடர்ந்துமே தலைவராக பயணிக்க முடியாது என்கிற பொருள்பட அந்த வழக்கு இருந்தது. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதால் உடனடியாக இந்த தலைவர் சம்பந்தப்பட்டபடியே ஏற்கனவே தெரிவு செய்யப்பட்ட தலைவர் ஸ்ரீதரன் அவர்கள் வந்து தலைவராக முடியாத சூழ்நிலை ஒன்று இருக்கின்றது. இப்பொழுது கூட நாங்கள் பேசுகின்ற பொழுது அவரை தெரிவு செய்யப்பட்ட தலைவர் என்கின்ற பதத்தை சில ஊடகங்கள் கையாளுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆகவே ஸ்ரீதரன் அவர்கள்ட்ட அந்த பதவி வந்து அவர் தெரிவு செய்யப்பட்ட அந்த நிலை வந்து இல்லாமல் போகுது. அதற்கு பிறகு இந்த தமிழரசு கட்சிக்குள்ளே ஒரு குழப்பம் ஒன்று இடம்பெறுகின்றது. யார் தலைவர், யார் இதை கொண்டு நடத்துகிறது என்கின்ற பல பிரச்சனைகள் எழுகின்றன. அது அவ்வாறு இருக்க இது சம்பந்தமான இன்னொரு விடயம், அதாவது இதற்கு பிறகான காலகட்டத்தில் வந்து ஸ்ரீதரன், சுமந்திரன், சாணக்கியன், சிவிகே, சிவஞானம் போன்றவர்கள் வந்து இந்த கட்சியை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு ஆக்களாக இருக்கிறார்கள். கண்ட்ரோல் பண்ணுற ஒரு ஆக்களாக இருக்கிற பொழுது எப்படி என்றால் வந்து ஸ்ரீதரன் அவர்கள் ஒரு அணியாகவும், சுமந்திரன், சாணக்கியன், சிவிகே, சிவஞானம் என்பவர்கள் இன்னொரு அணியாகவும் இருக்கின்றார்கள். இதில் தமிழரசு கட்சிக்குள்ளே இருக்கிறதுலேயே பெரும்பாலும் ஆதரவு அதிகமாக இருக்கிறது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிவிகே, சிவஞானம், சாணக்கியன், சுமந்திரன் அவர்களுடைய அணிக்குத்தான் இந்த ஆதரவு நிலைப்பாடு வந்து அதிகமாக இருக்கின்றது. ஸ்ரீதரன் வந்து ஒரு தனியார் ஒரு நிலைப்பாடில் இருக்கிறார். இதுவே இந்த ஸ்ரீதரனுக்குரிய மக்கள் ஆதரவு அதிகரிக்கிறதுக்கான ஒரு காரணமாக மாறுறது. அது ஒரு வேறு விஷயம். தொடர்ந்துமே இதில் என்ன விஷயங்களை பார்த்தோண்டு வாரணம் என்ற விடயத்தை பார்க்கலாம். அதற்கு பிறகு இந்த விடயம் தொடர்பாக பேசுகின்ற பொழுது அதில் வந்து 2010ஆம் ஆண்டிலிருந்து ஸ்ரீதரன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். அதே மாதிரி 2 தடவைகள் சாணக்கியன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். அப்போ இப்போ கிழக்கில் வந்து யார் தமிழ் தேசியம் சம்பந்தமான நிலைப்பாடு பேசுகிறேன்னு பார்த்தீங்கன்னா சாணக்கியன். அதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய மக்கள் கூட்டம் இருக்கின்றது. ஏன் இந்த மக்கள் சாணக்கியனுக்கு ஆதரவு தெரிவிக்கின்றார்கள் என்ற கேள்வி பலருக்குமே எழுந்திருக்கின்றது. ஏன்னு பார்த்தீங்கன்னா முன்னைய காலகட்டங்களில் வந்து சாணக்கியன் யாரோட இருந்தார்ன்றா பிள்ளையானோட இருந்தார். 2010 காலப்பகுதியில் அவருடைய அரசியல் பிள்ளையானுடைய அரசியலாகத்தான் இருந்தது. பிள்ளையானால் தான் இவர்கள் அரசியலுக்குள்ளே கொண்டு வரப்படுகின்றார்கள். அப்போ அந்த நிலைமையில் ஏன் மக்கள் இவருக்கு வாக்களித்து தமிழ் தேசியத்தை சாணக்கியன் அவர்கள் பேசுகின்ற பொழுது அதை கேட்டோன்றிருக்கிற அளவுக்கு நிலைமை வந்துட்டு என்ற பொருள்பட யார் பேசியிருக்கிறார்னா அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் அந்த வலையொலி காணொலியில் சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த விஷயங்களை சொல்லிட்டு அதற்கு பிறகு அவர் ஒரு விடயத்தை சொல்கிறார். இப்போ சாணக்கியன் அவர்களே தமிழ் தேசியம் பேசுகிற நிலைப்பாட்டில் இருக்கின்ற பொழுது கிழக்கில், வடக்கில் சுமந்திரன் அவர்கள் இன்னுமே பேசுவதை மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியலையே, அதுக்கான காரணம் என்ன என்கிற விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்கின்றார். சுமந்திரன் அவர்கள் இந்த பேசுகின்ற விடயங்கள் வந்து இப்போ மக்கள் மத்தியில் எடுபடாமல் அல்லது மக்கள் மத்தியில் ஒரு பேசுபொருளாக மாறாமல் இருப்பதற்கான காரணம் என்ன என்கிற ஒரு விஷயம் சம்பந்தமாக அவர் பேசுகிறார். அப்போ அவர் இது சம்பந்தமாக பேசிக்க நாங்கள் இதிலேருந்து ஒரு நிலைப்பாடு எடுத்தால் முன்னைய காலகட்டங்களில் அவர் ஜெனீவாவில் தமிழர்களுக்கான விஷயம் சம்பந்தமாக பேசின விடயங்களும், அது மட்டும் இல்லாமல் இந்த போர் குற்றங்களில் விடுதலை புலிகள் அமைப்பினரை விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் பேசியனான கூறப்படுற விஷயங்களும் தான் இதற்கான காரணம் என்று எடுத்துக்கொள்ளலாம். அதை விட இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, இந்த அண்மையில் நடந்த ஒரு உள்ளாட்சி சபை தேர்தலில் ஆதரவு நிலைப்பாட்டை யார்கிட்ட கேட்டிருந்தார்கள் என்றால் டக்ளஸ் தேவானந்த் அவர்களுடைய இபிடிபி கட்சியினுடைய செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்த் அவர்கள்ட்ட ஆதரவு நிலைப்பாட்டை கேட்டிருந்தார்கள். அதிலிருந்து மக்கள் ஆதரவு தமிழரசு கட்சிக்கு அல்லது சுமந்திரன் அணியினருக்கு குறைந்திருக்கு என்று தான் சொல்ல வேண்டும். ஆகவே தொடர்ந்துமே அவர் என்ன விஷயம் சொல்லியிருக்கான்னு பார்க்கலாம். அதற்கு பிறகு இந்த சுமந்திரன் பாராளுமன்ற உறுப்பினராக போவதற்கான சாத்தியக்கூறு இல்லாமல் இருக்குது. அதற்கு சுமந்திரனுடைய எடுபடி எனப்படுகின்ற சத்தியலிங்கம் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக அங்கே செல்கின்றார் தேசிய பட்டியலில். அப்போ கிட்டத்தட்ட அவர் பார்க்கின்ற பொழுது இந்த தேசிய பட்டியல் உட்பட கிட்ட 8 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே போயிருக்கின்றார்கள். அந்த விஷயத்தையும் அவர் அதில் சொல்கிறார் முதல் கட்டத்தில். அதற்கு பிறகு இவர்கள் என்ன நிலைப்பாடு இருக்கின்றார்கள்னா, அண்மையில் இந்த கரைச்சி பிரதேசவினுடைய தவிசாளர் வீளமாகிலதனை வந்து தவிசாளர் பதவியிலேருந்து நீக்கணும், கட்சியிலேருந்து நீக்கணும் என்ற நிலைப்பாட்டில் வந்து சுமந்திரன் இருக்கின்றார்.
அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ரீதரன் அவர்கள் என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போராட்டங்களை குழப்புறது, இந்த கந்துவட்டி ஆக்களை வச்சுக்கொண்டு ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சு கொண்டிருக்கிறது, தனக்கு பின்னால் ஒரு அடியாட்கள் கூட்டத்தை உருவாக்கி வச்சு கொண்டிருக்கின்றது என்ற ஒரு நிலைப்பாட்டில் யார் இருக்கிறாருன்றா ஸ்ரீதரன் அவர்கள் இருக்கின்றார். ஆகவே இப்படி பார்க்கிற பொழுது இந்த இருவருக்கும் இடையிலான முரண்பாடுகள் தொடர்ந்துமே நடந்த வண்ணமே தான் இருக்கின்றன. இப்போ சுமந்திரன் அவர்களுடைய நிலைப்பாட்டை வைத்துக்கொண்டு பார்க்கின்ற பொழுது அவர்களை மக்கள் நிராகரிக்க ஸ்ரீதரன் அவர்கள் இன்னொரு பாதையில் பயணிக்கின்றார். அவர் இவர்கள் பாதிக்கின்ற பயணிகளை இவர்கள் பயணிக்கின்ற பாதையை தவிர்த்து அவர் பயணிக்கின்றார் என்கின்ற வகையில் ஸ்ரீதரனுக்குடைய ஆதரவு நிலைப்பாடுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகவே ஆனால் இருவருமே செய்கிற அரசியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கான அரசியல் அல்ல, தங்களுடைய பதவிகளை அதிகரித்துக் கொள்வதற்கான அரசியலாகத்தான் இருக்கின்றது என்று அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய அந்த வலையொலி பதிவில் சொல்லியிருக்கார். அதில் குறிப்பாக அவர் பேசுகின்ற பொழுது கிளிநொச்சியை தான் தளமாக கொண்டு யார் இயங்குறது ஸ்ரீதரன் அவர்கள் இயங்குகிறார். ஆனால் அவர் இருக்கிற இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாழ்ப்பாணத்தான் அவர் இருக்கிறார். அப்போ அவர் கிளிநொச்சியிலே போயிருக்கலாம். சரி, அப்படி அவர் ஜாழ்ப்பாணத்திலேருந்து ஜாழ்ப்பாணம் தண்ணியை குடித்து கொண்டு இருக்கின்ற அவர் கிளிநொச்சியிலேருந்து தண்ணியை கொண்டக்கூடாது என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கின்றார். அது தொடர்பான விமர்சனமும் அவர் மேலே முன்வைக்கப்படுகின்றது என்கின்ற கருத்துக்களையும் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் பதிவிட்டிருக்கிறார். அவர் சொல்கின்ற பொழுது ஒரு முக்கியமான விடயத்தை மீண்டும் தெரிவிக்கின்றார் என்று பார்த்தீங்கன்னா, இந்த தமிழரசு கட்சியில் இருப்பவர்கள் இப்போ தங்களுடைய பதவி நிலைகள் சார்ந்து செயற்படுபவர்களாகத்தான் இருக்கின்றார்களே ஒழிய மக்களுடைய அரசியல், மக்களுக்கு என்ன தேவை, அதை நாங்கள் எப்படி கொடுக்கணும் என்கின்ற விஷயத்தில் இவர்கள் தயாராக இல்லை. குறிப்பாக இந்த தலைவர் தெரிவு இடம்பெற்றதில் இருந்தே இவர்கள் தங்களுடைய பதவியை யார் வகித்துக் கொள்ளலாம், தமிழரசு கட்சியினுடைய அடுத்த தலைவர் யார், அடுத்த செயலாளர் யார் என்கின்ற விஷயங்கள் சம்பந்தமாகத்தான் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் மக்களுடைய அரசியலை சிந்திப்பதாக இல்லை. ஆகவே தமிழரசு கட்சி உடைவதற்கான காரணமும் ஒரு மூன்றாவது பெரிய கட்சியாக இருந்து இப்போ அந்த இலங்கையின் மூன்றாவது பெரிய கட்சி என்று வர்ணிக்கப்படுகின்ற கட்சியாக இருக்கின்ற அந்த கட்சி இப்போ பிளவடைந்து இரட்டை நிலைப்பாடுகளோடு இருக்கிறதுக்கு காரணம் இந்த சுமந்திரன் மற்றும் ஸ்ரீதரன் அவர்களுடைய உட்கட்சி மோதல்கள் தான் என்ற விடயத்தை அவர் தெளிவாக தெரிவித்திருக்கின்றார். இது அவருடைய அந்த காணொலியின் நோக்கம் இந்த டெய்லி மிரர் என்கிற பத்திரிகையில் வந்த அந்த கட்டுரையை விளக்கி அதில் தமிழரசு கட்சி சம்பந்தமாக என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன என்கிற விஷயத்தை சொல்வதாகத்தான் அமைந்தது. அவர் போட்ட காணொலி என்ற ஒரு சிறு விளக்கமாகத்தான் இந்த காணொலி அமைந்திருக்கின்றது. தொடர்ந்துமே இப்படியான தகவல்களை தெரிஞ்சு கொள்வதற்காக நீங்கள் முஸ்பாத்தி சேனலோடு இணைந்திருங்கோ. அது மட்டும் இல்லாமல் முஸ்பாத்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வருகிறோம். எங்களுடைய காணொலிகள் சம்பந்தமான கருத்துக்களை நீங்கள் கருத்துப்பட்டியில் தொடர்ந்துமே தெரிவிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காணொலியை உங்களோட நண்பர்களோடையும் பகிர்ந்து கொள்ளுங்க. தொடர்ந்து இதே மாதிரி இன்னொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.